الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. இந்த சூறாவில் அதிகமாக வரக்கூடிய வழக்குதான் ஐன். ஐன் என்ற எடுத்து இந்த சூறாவில் பல இடங்கள்ல வரும். அதனால இந்த ஐனை மொழிகிறது கொஞ்சம் சிரமம். إياك نعبد إياك نعبد وإياك نستعين. ஐன் இந்த சூறாவில் தான் ஐனை பழகிற இந்த சூறாவில் தான் ஐன் தொண்டையிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்து. ஐனுக்கும் அலிஃபுக்கும் வித்தியாசம். அரபு மொழிச்சல்ல தஜ்வீதில் அலிஃப் வேற ஐன் வேற. இந்த சூறா அவ்வளவு ஐனோட தொடர்பான சூறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதக்கூடிய சூறாக்கள் ஒரு சூறா தான் இந்த சூறா. குர்ஆனில் கொண்டு வந்திருந்தா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது கூட உள்ள சூறாவெல்லாம் பெருசு. ஒவ்வொருத்தரும் கட்டாயம் உங்களோட குர்ஆன் எடுத்துட்டு அதில் மார்க் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் குர்ஆனை கொண்டு வந்தால் தான் படிக்கிறது எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். இனி தொடராக போகுது இன்ஷா அல்லாஹ். ஏழுமான அளவுக்கு குர்ஆனில் கொண்டு வர பாருங்க. இதில் பாருங்க, قل يا أيها الكافرون சொல்லுங்க. அடுத்த ஆயத்துல 2 இடத்துல ஐன் வருது பாருங்க. لا أعبد ما تعبدون
அஅபுதுலையும் ஐன், மா தஅபுதூன்லையும் ஐன். அது பொருள். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. இதிலேயும் 2 ஐன் வரும். முந்தைய ஆயத்திலேயும் 2 ஐன், இதிலேயும் 2 ஐன் வரும். திரும்ப ولا أنا عابد ما عبدتم. இதிலேயும் 2 ஐன் வருது. ஆபிதுன்லேயும் ஒரு ஐன், அபத்தும்லேயும் ஒரு ஐன். 2 ஐனா வருது பாருங்க. திரும்ப ولا أنتم عابدون ما أعبد. ஐன் இதிலேயும் திரும்ப 2 ஐன் வருது. லகும் தீனுக்கும் வலிய தீன். ஐன திருத்தொணுமண்டா குல்யாயுல் காஃபிரூன அடிக்கடி ஓதினா குர்ஆன் ஹாஃபிஸாகவோ ஆலிமாகவோ குறிப்பிட்ட அறிவுகளான வரையினர் பூர்த்தியான கிட்டத்தட்ட 20 கலைகள்லையும் ஒரு ஆள் முன்னுக்கு வந்தாத்தான் ஒரு ஆலிமாக வரலாம். அதுல ஒரு பெரிய ஒரு கலை தான் தஜ்வீத். பெரிய ஒரு கலை. சிலவங்க பெரும் பேச்சாளிகளாக இருப்பாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய மொழியை தெரியாது. அல்லாஹ் என்கிறது கூட மொழியை தெரியாதவங்க. பெரும் எழுத்தாளர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் என்ற சொல் கூட மொழியை தெரியாமல் இருக்கு. என்ன காரணம் என்றா, ஒரு உஸ்தாதுக்கு கீழே இருந்து அவங்க ஓத. என்ன காரணம்? இவங்க இந்த இன்டர்நெட்ல அறிவை தேடினவங்க. அவங்களுக்கு சொல்றது கூகுள் ஆலிம், கூகுள் முஃப்தி இருக்கிறாங்க, கூகுள் ஆலிம் இருக்கிறாங்க. அவங்க என்ன தேவைன்னா கூகுள் அடிப்பாங்க, அது மாறலாம் அறிவு, மற்றொன்றும் அறிவு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்து முறை, சஹாபாக்களுடைய முறை, உஸ்தாத் மாணவராக இருந்து படிச்ச 8 வருஷம் 10 வருஷம். தஜ்வீதும் அப்படி படிக்கக்கூடிய ஒன்றுதான். இதுல பூர்த்தியாக வரக்கூடியது ஐன். ஐன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நலம் ஐன திருத்தோல் கடும் கஷ்டமான முடியும். தொண்டையுடைய எழுத்துகள் 6 இருக்கு. தொண்டையால வெளிவாக அதுல ஒன்றுதான் ஐன். அதுல ஒன்றுதான் ஐன். அரபிகள் உஸ்தாத்மார் சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கனுக்கு ஐன் வராது லேசி. ஸ்ரீலங்கனுக்கு ஐன் லேசில வராதுன்னு சொல்லுவாங்க. பழக்கி எடுக்க கஷ்டப்படுவாங்க. சரி, தஃப்சீரு போவோம். இந்த சூராவுடைய பெயர் சூரத்துல் காஃபிரூன். சூரத்துல் காஃபிரூன். இந்த சூரா மக்கால இறங்கின சூரா, மக்கி சூரா. இந்த சூராவுல 6 ஆயத்துகள். இந்த சூராவுக்கு காஃபிரூன் என்று பேர் வந்த காரணம், இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சொல் இந்த சூராவுக்குள் இருக்கு. காஃபிரூன் என்ற சொல் இருக்கு சூராவுக்கு. அதாவது சூரத்துல் காஃபிரூன். இந்த சூராவுக்கு 4 பேர் இருக்கு. முதலாவது பேர் தான் சூரத்துல் காஃபிரூன். இரண்டாவது பேர் சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ். மூன்றாவது பெயர் சூரத்துல் முனாபரா. என்ன? முனாபரா. நாலாவது பெயர் சூரத்துல் முகஷ்கிஷா. என்ன பேரு? முகஷ்கிஷா. இந்த சூராவுக்கு ஒரு உதாரணமா ஒரு ஆள் சூரத்துல் முகஷ்கிஷான்னு சொல்றாரு. நாம எல்லாம் சேர்ந்து செல்லுவோமா? அவரும் இல்லை. அது எங்கட படப்பம் படிக்காது. எங்களுக்கு தெரியாத எவ்வளவு விடயம் உலகத்தில் இருக்கு. முகஷ்கிஷா இந்த சூராவுக்கு பேர். இவ்வாறு இந்த சூராவுக்கு
4 பெயர்கள். சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் முனாபதா, சூரத்துல் முகஷ்ஷிஷா. இந்த சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவையும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் முக்கியமான 3 தொழுகையில ஓதுவாங்க. இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் இதோடு சேர்த்து குல் ஹுவல்லாஹு அஹதையும் முக்கியமாக 3 தொழுகையில ஓதுவாங்க. முதலாவது ஃபஜ்ருடைய சுன்னத்து. ஃபஜ்ருடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் ஃபஜ்ருடைய சுன்னத்தை விட மாட்டாங்க. ஃபஜ்ருடைய அந்த 2 ரக்காத்துடைய சிறப்பு கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் விட சிறப்பு. உலகத்தை விட சிறந்தது என்றால் நின்றவரோட சிறந்தது அல்ல. கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. உலகத்தை விட சிறந்ததான் அந்த சுபஹுடைய 2 ரக்காத். அது சுன்னத். பரவலுடைய சுபஹுடைய அந்த 2 ரக்காத் சுன்னத் தொழுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு கூலி மட்டும் தந்தா வைக்க இடம் இல்லை. எங்க உண்டு வைக்கிறது? அல்லாஹ் அவ்வளவு எந்த பேங்க்ல உண்டு போது எவ்வளவு பொறுமதின்னு பாருங்க. எவ்வளவு பொறுமதியானது சுபஹுடைய முன் சுன்னத். சில இந்தியா பாகிஸ்தான்ல எல்லாம் நீங்க போனா பாப்பீங்க, ஃபஜ்ருடைய தொழுகை நடந்தாலும் அவங்க சுன்னத் தொழுகை சொன்னாங்க. சில உலமாக்கள் கிட்டத்தட்ட வாஜிப் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய சுன்னத்தை விடவே மாட்டாங்க எப்பயும். ஏன்னா கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் விட சிறந்தது அந்த 2 ரக்காத். அதுல முதல் ரக்காத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற சூரா என்ன? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு. 2வது தொழுகைதான் தவாஃபுடைய சுன்னத். நாங்கள் ஏற்கனவே குல் ஹுவல்லாஹு அஹத் படித்தோம். தவாஃபுடைய சுன்னத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத் ஓதுவாங்க. என்ன? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். 2வது ரக்காத் ஓதுவாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். 3வது தொழுகைதான் வித்ருடைய தொழுகை. வித்ருடைய தொழுகையுடைய 3 ரக்காத்ல முதல் ரக்காத்ல சப்பிஹிஸ்ம, 2வது ரக்காத்ல குல் யா அய்யுஹல் காஃபிரூன். விளைச்சாங்க. அப்ப குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதப்படக்கூடிய தொழுகைகள் எத்தனை இருக்கு? 3. முதலாவது சுபஹுடைய சுன்னத்துல, 2வது தவாஃபுடைய சுன்னத்துல, 3வது வித்ர்ல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. அப்ப இந்த 3 சிறப்பும் இந்த சூராவுக்கு இருக்குது. இந்த 3 சிறப்பும். 4வது தபரானில வரக்கூடிய ஹதீஸ். தபரானி என்ற கிரந்தம் இருக்குது. இமாம் தபரானி முஅஜம் ஸகீர், முஅஜம் கபீர் எழுதினாங்க. அந்த காலத்துல இமாம் தபரானி இவ்வளவு கிதாபுகள் எழுதினாங்க. எல்லாத்தையும் கொண்டு வைக்கணும். இந்த முஸ்லீம் ஊர்ல வைக்கணும். எல்லா கிதாபும் முழுதையும் கொண்டாடுறோம். முழுதையும் வாசிக்க ஆட்கள் வரும் பின்னாங்க. தபரானி என்ற ஒரு கிதாப் இருக்குது. ஏனென்றா நீங்க இஸ்லாமிய உம்ராவுக்கு போன மஸ்ஜிது நபவியில மதீனால கொஞ்சம் மேலே 3ஆம் தட்டு லட்சக்கணக்கு கிதாபு. இப்ப இந்த மக்கா மதீனாவுக்கு தலைவரா போட்டாங்க அப்துல் ரஹ்மான் சுதேஸ். திட்டத்தான் போட்டாங்க தலைவர். இவர் முதலா செஞ்ச வேலை மக்கால 3ஆம் தட்டுல லைப்ரரியோட கட்டினார். போன வருஷம் கொஞ்சம் கிதாபு தான் இருந்துச்சு. இந்த வருஷம் போய் பார்க்க அங்கேயும் ஆயிரக்கணக்கான கிதாப், முழு கிதாபே கொண்டு வச்சிருக்காங்க. ஹரத்துக்கு வார நீங்க வந்து கிதாபுல பார்க்க. ஒரு ஜும்மா பள்ளியில ஓரத்துல லைப்ரரி செய்யணும்.
ஊர்ல உள்ள ஆண்களுக்கு இந்த கிதாப்ல இது, இந்த கிதாப்ல இது கொஞ்சமாகும். அதனாலதான் கிதாபுகளை சேர்த்து வைக்கிற சதகா ஜாரி. காஷிக்கு கிதாப் வந்திருக்குது, காசிம் ஷர்வானி என்று கிதாப். இந்த ஊர்ல முந்தி ஹஜ்ஜிக்கு போனவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. எங்கேயும் இல்லை அந்த கிதாப். நாங்க ரப்பானியால் கிதாப் வச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கால அந்த கிதாப் இருக்கவும் தெரியாது. ஸ்ரீலங்கால அந்த கிதாப் இருக்கவும் தெரியாது. நாங்க ஜித்தால எடுத்து தூக்கிட்டு வந்தோம். எடுக்கணும் கிதாபுகள் இருக்கிற உலகத்துல முஸ்லீம்கள் தான் அறிஞர்கள், வேற ஒருத்தரும் அல்ல. முஸ்லீம்கள் தான் எழுதினதும். இமாம் தபரானி இந்த ஹதீஸ் எழுதுறாங்க, நீ பெட்டுக்கு போனா, தூங்குறதுக்கு போனா, நீ குல்யா அய்யுல் காஃபிரூன ஓதிட்டு தூங்கினா ஷிர்க்ல இருந்து நீ பாதுகாப்பு அடைஞ்சிட்ட. அப்ப நீ அந்த ராவ் அப்படியே தூங்கின மாதிரி மவுத், அப்படியே மவுத்தானா நீ முஸ்லிம். ஏன்னா குல்யா அய்யுல் காஃபிரூன்ல அவ்வளவு பவர் இருக்கு. இது 4வது சிறப்பு. இது தூங்குறதுக்கு சென்றா குல்யா அய்யுல் காஃபிரூன ஓதணும். இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து ஓதுவோமா? இன்ஷா அல்லாஹ் ஓதுவோமா? பிரயாணத்திலையும் செல்லுவாங்க பாருங்க, புல் சூறாக்கள் ஓதுங்க. வேன்ல ஏறினா, மோட்டர் பைக் எடுத்தா, பஸ்ல ஏறினா, இந்த புல் சூறாங்கிறது இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்களோட பாதுகாப்பு இந்த புல் சூறாக்கள் தான். இந்த சூறாவுடைய சொல் கருத்து பாருங்க, குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல் நபியே சொல்லுங்கள், நபியே சொல்லுங்கள். யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, ஒட்டுமொத்த காஃபிர்களே. லா அஅபுது, லா அஅபுது, நான் இபாதத் செய்ய மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். மா தஅபுதூன், நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் இபாதத் செய்ய மாட்டேன். தெளிவா சொல்லுங்க. வலா அன்தும், அன்தும் என்றா நீங்கள் இல்லை. ஆபிதூன, வணங்கக்கூடியவர்களாக இல்லை. மா அஅபுது, நான் இபாதத் செய்யும் அல்லாஹ்வை நீங்களும் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. திரும்ப வலா அன ஆபிதும் மா அபத்தும், வலா அன ஆபிதும், நான் எதிர்காலத்திலும் வணங்க மாட்டேன். மா அபத்தும், நீங்கள் வணங்கும் சிலைகளே. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் இபாதத் செய்யும் அல்லாஹ்வை நீங்களும் எதிர்காலத்தில் வணங்க மாட்டீர்கள். தஃப்சீர்ல தான் நிறைய வித்தியாசம். லகும் தீனுக்கும், உங்களுடைய மதம் உங்களோடு. வலிய தீன், என்னுடைய மார்க்கம் என்னோடு. உங்களுடைய மதம் உங்களோடு, என்னுடைய மார்க்கம் என்னோடு. இது சொல் கருத்து. இந்த சூரா இறங்கப்பட்டதுக்கான சபபுன் நுசூல் இருக்கு. ஒரு சூரா ஏன் இறங்குச்சு, சபபுன் நுசூல்ங்கிறது இமாம் தபரானி பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸை இப்னு அபி ஹாத்தம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. செல்வத்தை தான், பணத்தை தந்து மக்காவுடைய செல்வந்தராக உங்களை ஆக்குறோம், அல்லது நீங்க விரும்பின பெண்ணை திருமணம் செய்து தாரோம். ஆனா எங்கட கடவுள்களுக்கு ஏசுறத்தை நிறுத்தணும். எங்கட கடவுள்களுக்கு மோசமாக சொல்லக்கூடாது. சரி, அப்படி இல்லைண்டா
எங்கட கடவுளை நீங்க ஒரு வருஷம் வணங்கணும், நாங்க உங்களோட அல்லாஹ் ஒரு வருஷம் வணங்கணும். எப்படி? எங்கட கடவுளை நீங்க என்ன செய்யணும்? ஒரு வருஷம் வணங்கணும். நாங்க என்ன செய்வோம்? உங்களோட அல்லாஹ் உடனே இந்த புள்ளியாரிகள் காப்பீர் உங்க சூறா வரைக்கும் அந்த வருஷம் வணங்குற வேலையெல்லாம் சரி வராது. வருஷம் வணங்குற வேலையெல்லாம் சரி வராது என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கினார். சரி, சூறாவுடைய தஃசீரை பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே சொல்லுங்க, காஃபிர்களே, ஒட்டுமொத்த காஃபிர்களே. இந்த காஃபிரூன் என்ற சொல்லுக்குள் சிலை வணக்கம் செய்கிற அவ்வளோ பேர் வந்துருவார். அல்லாஹ் மறுக்கக்கூடிய அவ்வளோ பேர் வந்துருவார். தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், நெருப்பு வணங்கிகள், முஸ்லீம்களை தவிர உள்ள அவ்வளோ பேரை பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்ல, அப்ப விளம்பரம் என்ன? நாங்க முஸ்லீம்கள் தனியானவங்க. முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவங்க? எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. எங்களுடைய அகீதா, எங்களுடைய கொள்கை வித்தியாசம். நாங்க எல்லோருடைய சேர்ந்துட்டு போகணும் என்கிறதுக்காக நாங்க பன்சலைக்கு போய் கோயிலுக்கு போய் நாங்க அந்த வேலை செய்யல. நாங்க ஒத்துமை என்று சொல்லி ஒரு ஊர்ல என்ன செஞ்சாங்கன்னா பள்ளிவாசலுக்கு என்ன பணம் ஓதினாங்க. பள்ளிவாசல் கூட்டிட்டு நாங்கெல்லாம் ஒத்துமை பள்ளிகளுக்கு சப்பா போட்டு அதிரை போட்டு முஸ்லிமானை வச்சு குர்ஆன் ஓதி, மற்றவரை வச்சு பணம் ஓதி, ஐயரை கொண்டு அதை ஓதி நல்லா விலையை கொள்ளணும். வக்ஃப் சொத்து இது உங்களோட வீட்டில் வைக்கும். அல்லாஹ்வுடைய மாளிகையில கொண்டு அல்லாஹ்வுக்கு எதிராக எதை சொல்ல வச்சீங்களோ கியாமத்தை தப்ப மாட்டோம். இது வக்ஃப் சொத்து. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய பேர் மட்டும்தான் சொல்லணும். ஒத்துமன்ற பேரால நாங்க எல்லாத்தையும் செய்யணுமா? அவர்களுக்கு ஒரு வருஷம் வணங்குறோம், நீங்கள் வணங்கிப்பாங்க. செய்ய எந்த எங்களுக்கு அதில் அதிகாரம்? அல்லாஹ் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே சொல்லுங்க, காஃபிர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் வணங்கவே மாட்டேன். என்னோட கொள்கை, என்னோட அகீதா இது. நாங்க இபாதத் செய்யறது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் நாங்க கண்டிரி. அல்லாஹ் கண்டிக்கலாம். யாராவது கண்டிருக்கமா? நான் புதிய விஷயம் சொல்ல போறேன். தடமாறப்பட சென்னத்தில் போறேன். கொஞ்சம் பேர் புதுசா சென்னா தடமாறுறீங்க. புதிய விஷயம் என்ன நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கிதாபுகள் இருக்கிறது. உலகத்திலே ஆக கனவுக்கு விளக்கம் எழுதினவர் இமாம் முஹம்மது பின் சீரின் ரஹிமஹுல்லாஹ். அவரை விட கனவுக்கு விளக்கம் எழுதின ஒருத்தர், கனவுக்கு விளக்கம் தேடினா அவரை கிதாபெல்லாம் இல்லை. அவர் முதலா எழுதுற விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வ உலகத்தில பார்க்க இயலாது, ஆனால் கனவில் காணலாம். புதிய விஷயமா இல்லையா? கிதாபுடைய பேரை சொல்லிட்டேன். இமாம் முஹம்மது பின் சீரினுடைய கிதாப், முழு உலகம் ஏற்றுக்கொண்ட கிதாப். அந்த காலத்துடைய உலமாக்களிடம் பிரபலியமாக இருந்த விடயம் இது. இந்த காலத்து உலமாக்களுக்கு தெரியாத விடயம். அல்லாஹுவ நேரடியாக ஒருத்தருக்கு பார்க்க இயலாது, ஆனா அல்லாஹுவ கனவுல காணலாம் என்று எழுதினார். இது காலாகாலமாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இவரும் எழுதினார். அல்லாஹ் கனவுல எப்படி காணலாம்?
அப்ப ஒரு ஆள் வந்து சொல்றார், நான் அல்லாஹ்வை கனவுல கண்டேன் என்று சொன்னா அவருக்குரிய விளக்கம் அந்த கிதாபு, அவருக்குரிய விளக்கம் அந்த கிதாபு. நாங்க ஒருத்தனம் அல்லாஹ்வை காணல, ஆனா ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்க போறோமா இல்லையா? புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், எப்படி பௌர்ணமி நிலவை பார்க்கிறதுல சண்டை பிடிக்க மாட்டீங்களோ அது போல அல்லாஹ்வை பார்ப்பீங்க. அல்லாஹ்வை பார்ப்பீங்க. அல்லாஹ் வெளியே வருவான், அல்லாஹ்வை பார்ப்பீங்க. அல்லாஹ் எங்களோட பேசுவான். அல்லாஹ்வை பார்த்ததோட முழு பேர் சுஜூதுல விழுந்துடும். இவ்வளோ காலம் 60, 70, 80 வருஷம் அல்லாஹ்வை பார்க்காம தொழுதாதில வேண்டாம். மற்ற உலகத்தோட முழு காஃபிர்களும் சிலைய முன்னால வச்சு என்ன செய்யறாங்க? சுஜூது செய்யறாங்க. எங்களுக்கு நாங்க எங்களோட உலமாக்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, நம்பிக்கணும். அவ்வளவு மவுத் வரைக்கும் எங்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கல. லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அல்லாஹ்வை காணவே இல்லை. மவுத்தாகி கபருக்கு போய் காணல. அல்லாஹ்வை பார்க்கிறப்ப நாம் எல்லா மனுஷன் மைதானத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் வெளியே வரும். அப்ப அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் அப்ப பார்க்கிறதுக்கு வேற கண் தருவார். அல்லாஹ் என்ன தருவான்? அல்லாஹ் இந்த கண்ணால் அல்லாஹ்வை பார்க்க இயலாது. அந்த அல்லாஹ்வை பார்ப்பதற்கு அல்லாஹ் வேற கண் தருவார். அல்லாஹோட பேசலாம், அல்லாஹ்வை பார்க்கலாம். முஃமின்கள் மாத்திரம் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய திரைகள் நீக்கப்படும். திரைகள் எல்லாம் நீக்கப்பட்டதோடு அப்பதான் அல்லாஹ்வை பார்ப்போம். ஆகப்பெரிய இன்பம், ஆகப்பெரிய இன்பம் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்கணும். சாப்பிடுறது இன்பம் இல்லை சொர்க்கத்தில். இருக்கிறது இன்பம் அல்ல சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் ஆகப்பெரிய இன்பம் அல்லாஹ்வை பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. சில முகங்கள் அல்லாஹ்வை பார்த்துட்டே இருக்கு. அதில் ஒரு ஆள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் பார்த்துட்டே இருப்பார். அல்லாஹ் பார்த்துட்டே இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்படுற சொர்க்கம் என்ன? நபி அவங்களுக்கு கொடுக்கப்படுற சொர்க்கம் என்ன? சொர்க்கத்துடைய பேர் என்ன? ஸல்லல்லாஹு சொர்க்கத்துடைய பேர் என்ன? யாருக்கா தெரியுமா? நபி அவங்களுக்கு கொடுக்கப்படுற சொர்க்கத்துடைய பேர் என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா? வசீலா. என்ன? வசீலா. நபி அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொர்க்கம் வசீலா. இது புதிய விஷயம் அல்ல. இதை முல்லா ஃபாத்திர் அஸ்ஸாமி என்பவர் தன்னுடைய கிதாபில் எழுதுகிறார். முல்லா ஃபாத்திர் அஸ்ஸாமி என்பவர் தன்னுடைய கிதாபில் எழுதுகிறார். எப்படி? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தி காயிமா ஆதி முஹம்மதனி வஸீலா. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஸீலாவை கூடிய அல்லாஹ். வஸீலா என்ற சொர்க்கம் எப்படி என்றால் தனி தங்கம். அல்லாஹ்வை பார்த்துட்டே இருப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகப்பெரிய இன்பம். அல்லாஹ் பாவிகளுக்கு கண்ணு காட்ட மாட்டான். சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற சூரா இருக்குது குர்ஆன்ல. இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் படிச்சுட்டு போக அது வரும். முத்தஃபிஃபீன் இதில் அல்லாஹ் சொல்றார், பாவிகளுக்கு நான் திரைய போட்டுருவேன், ஃபேஸ் கவர். பாவம் செஞ்சவங்க என்ன பார்க்கல, காஃபிர்கள் என்ன பார்க்கல. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்போம். ஆகப்பெரிய இன்பம் கியாமத்தில் யாரை பார்க்கிற? அதுக்கு உலகத்தை வெளியாகும்.
அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றார், சொல்லுங்க காபீர்களை பார்த்து, قُلْ يَا أَيُّهَا الْكَافِرُونَ, அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்களே, لَا أَعْبُدُ مَا تَعْبُدُونَ, நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் வணங்க மாட்டேன். நீங்க தினம் வணங்குறீங்க, நான் வணங்க மாட்டேன். இன்றுள்ள காபீர்களுக்கு தெரியாது. நாங்க தான் காபீர்களை நாடி இதை விளங்கப்படும். தெரியாமத்தான் அவங்க சிலைகளை வணங்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மையில் எங்கட கடமை இது, இந்த பொறுப்பை போய் சொல்றது. லா அஅ்புது மா தஅ்புதூன். அடுத்தது மூணாவது, வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் வணங்கவே மாட்டேன். நாங்க பரம்பரை முஸ்லிமாக வந்ததால தொழுது, நாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு இந்துவாக ஒரு தமிழ குடும்பத்தை பிறந்த என்ன நடந்திருக்கு? ஹஸ்ரத் சயீத் பின் ஸைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முந்தி உண்மையை தேடுறார். எது உண்மையா இருக்கு தேடி தேடி ஷாமுக்கு போனார். ஷாம்ல போனதோட சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் தான் உண்மை. மக்கால இருந்து ஷாமுக்கு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை படிச்சுட்டு வர, உண்மையை தேடும், படிக்கும். இப்ப நீங்க தஃசீர படிக்க வந்திருக்கீங்க குர்ஆன், ஆனா இதை விட எத்தனையோ பன்மடங்கு வெளியே இருக்கு. அவங்களுக்கு உண்மை போய் சேரவில்லை. ஆசை, குர்ஆனுடைய ஆசை போய் சேரல. நாங்க தான் என்னுடைய ஆசையை கொடுத்தோம். நேற்று நாங்க மஷூரா பண்ணியிருக்கிறோம். வார மாசம் இந்த ஊர்ல முழு ஸ்கூல்லையும் ப்ரோக்ராம் வைக்கப்படும் இந்த தஃசீர் சம்பந்தம். அல் அஷ்ரக், மஸ்ஹர், மதீனா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் இது விளங்கப்படுது. சார்மார், ஓஎல் பிள்ளைகள், ஏஎல் பிள்ளைகள் இந்த குர்ஆன் போய் சேர 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 இந்த ஊர் அப்படியே மாறி, ஊர் அப்படியே மாறி அல்லாஹ் மாத்திடுவோம். முழு பேரும் குர்ஆன். குர்ஆன் நடக்கும் பூமியில் பாவம் நடக்க, இறைநேசரில் வாழ்வோம். அது சின்ன வயசுல இருந்தே கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து இதை கொடுக்கணும். நாங்க அதுதான் இன்ஷா அல்லாஹ் மஷூரா செஞ்சிருக்கிறோம். வார மாசம் முழு ஸ்கூல்லையும் ப்ரோக்ராம் வச்சு பிள்ளைகளுக்கு, சேர்மாருக்கு, பிரின்சிபலுக்கு என்னுடைய ஆசையை கொடுத்து இதை இன்னும் விஸ்தீர்ணப்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அதத்தான் وَلَا أَنْتُمْ عَابِدُونَ مَا أَعْبُدُ, நீங்க வணங்குற ஒன்றை நான் வணங்க மாட்டேன். உறுதியா சொல்லுங்க நபி, என்னோட கொள்கை இது. மூணாவது அடுத்த ஆயத்து அல்லாஹ் சொல்றான். ஏனென்றா இமாம் ஸமக்ஷரி ஒரு முஃபஸ்ஸிர் இருக்கிறார். நீங்க தர்ஜுமா குர்ஆனை பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு மாதிரி. இமாம் ஸமக்ஷரி இவர் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுதுதான் எதிர்காலத்தில் என்ன, எதிர்காலத்தில், அதாவது وَلَا أَنَا عَابِدٌ مَا عَبَدتُّمْ, நீங்கள் வணங்கும் ஒன்றை எதிர்காலத்திலும் நான் வணங்க மாட்டேன். அப்படின்னா என்ன? எத்தனையோ முஸ்லிமா பிறந்த அம்மா முஸ்லிம், பாப்பா முஸ்லிம், ஆனா இப்ப பரம்பரை காபிராய் இருக்கே. ஒன்று பணத்துக்காக அல்லது கல்யாணத்துக்காக பெரிய கவலைப்படணும் அந்த ஃபேமிலியை பார்த்து. என்னுடைய கருத்து, அல்லாஹ் பாதுகாக்கவும். எங்கட பரம்பரை காபிர் ஆயிடப்படும். கடு கஷ்டப்பட்டு எங்கட பரம்பரை முஸ்லீமா வந்திருக்கு. ஒரு பணத்துக்காக, ஒரு பெண்ணுக்காக காபிர் ஆயிடப்படும். எத்தனையோ நிகழ்வுகளை யாரையும் குறிப்பிட்டு பேச தேவையில்லை, கவலையான விடயமான. நான் அல்லாஹ் சொல்றான், பாதுகாவல். எதிர்காலம் எப்படி அமைய போகுது. وَلَا أَنَا عَابِدٌ مَا عَبَدتُّمْ, நீங்க வணங்குற ஒன்றை நான் எதிர்காலத்துல வணங்க மாட்டேன். எங்களோட பிள்ளைகளுடைய நிலம், நீங்க
ஆப்கானிஸ்தான் யுத்தம், இந்த செச்னியாவுடைய யுத்தம், இப்ப ஷாம் நடக்கிற யுத்தத்துடைய கடைசி முடிவு என்ன? கடைசி முடிவு என்னவர்? கடைசி முடிவு என்னென்றால் அடுத்த பரம்பரைய மோசமான பரம்பரையா உருவாக்கும். தஜ்ஜால் வரும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது தஜ்ஜாலுக்கு பின்னால போற குடும்பத்தை உருவாக்கும். வேறொன்றுமல்ல, அடுத்த பரம்பரை. அரபு உலகமே எழுதிச்சு இந்த செய்தியை. பிள்ளையில களவெடுத்தாங்க இந்த படைகளுக்கு. சின்ன பிள்ளையில களவெடுத்து ராவு நேரங்கள்ல பிளைட்ல அனுப்புற நாடுகள். போன வருஷம் கனடாவில் அனுமதி கொடுத்தாங்க சிரியா பொம்பளை எடுக்க ஸ்பான்சர் பண்ண. உடனே கனடாவுடைய சேஜ் எல்லாம் ஸ்பான்சர். சிரியாவில் இருந்த முஸ்லிம் பெண்கள் யார்? உலமாக்களுடைய பிள்ளை. இந்த ஹலப் என்று போச்சு. ஹலப் கிட்டத்தட்ட 400-500 உலமாக்கள் வாழ்ந்த இடம். இப்ப கனடா ஸ்பான்சர் பண்ணினா யார் ஓட மாட்டாங்க? யார் ஓட மாட்டாங்க? முழு பேரும் பேசுவாங்க. அங்க போய் என்ன செய்வாங்க? சேஜில் வச்சிருப்பாங்க. சரிதான், நல்ல பரம்பரையா இஸ்லாத்துல வந்தோம். அதுலதான் நான் பார்த்தேன், நம்முடைய ஏரியால ஒரு ஆள் கனடா விசா எடுக்கிறதுக்கு பேரை மாத்திருங்க. முஸ்லிம் பேரை கிறிஸ்தவ பேரா. என்ன நடந்தது? காசுக்கா ஒரு விசாவுக்காக அல்லாஹ் தான் விளக்கப்படுகிறார். எதிர்காலத்தில் ஆயுதப்படாது. எங்களோட பரம்பரைகளுடைய ஜனாசாக்கள் பொட்டில வைத்திடப்படாது. பொட்டில வைத்திடப்படாது. மிக பாதுகாப்பாக பரம்பரையை பாதுகாப்பாங்க. எங்களோட பிள்ளைகளை பாதுகாப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமா இருந்தாங்க. இதில் பரம்பரை நடக்க போது தெரியும். எங்களுக்கு தெரியும் அது நடக்க போகுது. எங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. வலா அன ஆபிதும் மா அபத்தும். நீங்கள் வணங்கும் ஒன்றை எதிர்காலத்தில் நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. நான் வணங்கும் அல்லாஹ்வை நீங்களும் வணங்க மாட்டீர்கள். அப்படின்னா இந்த 2 ஆயத்தும் இபாதத்துகளுடைய விடயம், அல்லாஹ்வுடைய விடயம், இரண்டுக்கும் பாவிக்கலாம் என்று சில தஃப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க. சிலர்கள் சொல்றாங்க 4க்கு ஒரே கருத்து. அல்லாஹ் மீட்டி சொன்ன காரணம் என்ன? உள்ளத்தை உறுதிப்படுத்த. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் மௌத் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். இடையில வேற கைமாறிக்க மௌத் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க மௌத் வரைக்கும் சொல்லுங்க, யா அல்லாஹ் உன்னைத்தான் இபாதத் செய்வோம், யா அல்லாஹ் உன்னைத்தான் இபாதத் செய்வோம் என்று சில உலமாக்களும். இமாம் ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அது 2டைய கருத்து இறந்த காலம், இது 2டைய கருத்து எதிர்காலம் என்பதாக இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றார். கடைசியாக லகும் தீனுகும் வலியதீன். உங்களுடைய மார்க்கம் உங்களோடு, என்னுடைய இஸ்லாம் என்னோடு. அப்படின்னா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அர்த்தமா? எச்சரிக்கை. எச்சரிக்கை இது. ஒன்றுக்கும் கட்டு கடங்காடுன்னு சொல்றது. ஒன்று வேலையை பார்த்து போடு. லகும் தீனுகும் வலியதீன். அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்றான், யஅமலு மா ஷிதும். நினைச்சது செய். வாரடத்தவா காஃபிர்களுக்கு குர்ஆன் தெரியும். காஃபிர்களுக்கு குர்ஆன் தெரியும், எங்களுக்கு தெரியாது. 2000ஆம் ஆண்டு மெட்ராஸ்ல வச்சு நான் ஒரு ஆள் சலாம் சொன்னேன். மக்ரிப் நேரம் இருட்டா இருந்துச்சு. தலப்பா பண்ணிட்டு வந்தான் ஒருவன். நான் அஸ்ஸலாமு அலைக்கும். அவன் சொன்னான் லகும் தீனுக்கும் வலிய தீன் என்றான். கிட்டத்துல பார்த்தா தமிழ். என்ன சொன்னான் பதில்? லகும் தீனுக்கும். நான் உடனே பயத்துல, அப்பனே சின்ன வயசு, பயத்துல ஓடி வந்துட்டேன். என்ன செய்வாங்க? ஆச்சரியம். இதுவரைக்கும் மறக்கலன்னா லகும் தீனுக்கும் வலிய தீன் சொல்லு.
நாங்க இன்றைக்கு தான் தஃப்சீர் படிக்கிறோம். எப்ப படிச்சிருக்கோம்? போன கிழமைக்கு முந்தின கிழமை ஸ்ரீலங்காவுடைய ஒரு பள்ளிக்கு ஜும்மா தொலை வந்திருக்காரு. மத அறிஞர், வேற மத அறிஞர். ஜும்மாவை தொழுது உடனே போய் நம்ம ஆக்க தெரியும் உடனே பிடிச்சிட்டாங்க பேசுறது. கிட்டத்தட்ட அவர் குர்ஆன் தஃப்சீர் படிக்கிறோம் எத்தனை வருஷம் முஸ்லீம். ஆனா அந்த உறுப்போடு இருக்காரு. ஜும்மா தொழு மட்டும் ஓடி வந்து தொழுதுட்டு போகும். மற்ற தொழுகை எல்லாம் அவர வணக்க ஸ்தலத்திலே தொழுது பிரபல்யமா போகுது. இப்ப ஸ்ரீலங்கா குர்ஆன படிக்கிறாங்க மக்கள், தஃப்சீர படிக்கிறாங்க. லக்கும் தீனுக்கும் வலிய தீனுக்கு இன்றைக்கு தான் எங்களுக்கு அது தெரியும். ஆனா லக்கும் தீனுக்கும் வலிய தீன், ஒண்ட மதம் ஒன்னோட, என்னுடைய மார்க்கம் என்னோட பிரிச்சிருங்க. இஸ்லாம் வேற, குஃபுர் வேற. நான் உங்களோட சேர்ந்தாக்கள் அல்ல. அல்லாஹ் எவ்வாறு உலகத்துல பிரிச்சிருக்கிறானோ கியாமத்துடைய நாளையிலேயும் அல்லாஹ் பிரிப்பான். காஃபிர்கள் வேற, லனா அஅமாலுனா வலக்கும் அஅமாலுக்கும், எங்கட செயல் எங்களோட, உங்களோட செயல் உங்களோட. எப்ப இருந்தாலும் பாவிகளோட உறவு வைக்க கூடாது, காஃபிர்களோட உறவு வைக்க கூடாது. சிலவங்க இந்த நாட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? ஏன் முஸ்லிமான பெண்களை இவரை கல்யாணம் முடிக்க கேட்டாங்களா இல்லையா? பார்லிமெண்ட்ல கேட்டாங்க இந்த கேள்வி. ஒரு ஆளும் பதில் சொல்ல. உதாரணமா ஒரு பௌத்த மனிதர், ஒரு இந்து மனிதர் ஏன் முஸ்லிமான பெண்ணை கல்யாணம் முடிக்கல? ஹராமா இல்லையா? அழகா பதில் சொல்லலாம். எப்படி விளங்குற வார்த்தை பதில் சொல்லலாம். நாங்க சுத்தத்திலே பதில் சொல்லிடலாம், வேற மத்த பதில் சொல்ல இயலாத. எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு 5 நிமிஷம் தான் விளங்கப்படுத்துறோம். நாங்க சொல்றது ஒன்றே ஒன்றுதான். நாங்க எங்கட பெண்கள் சுத்தத்துல கொஞ்சம் மேல உள்ளவங்க. எங்கட ஹத்னா நாங்க ஒவ்வொரு நாளும் 5 தரம் முகம் கழுகிறார்கள், மூக்க கழுகிறார்கள், வாய சுத்தம் செய்தவங்க. சுத்தத்தை வச்சே பதில் செஞ்சிருக்காங்க, வேற பதில் இல்லை. கேட்கிறாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய பெரிய ஒரு சவாலா இருக்குது. ஏன் முஸ்லீம் பெண்களை கல்யாணம் முடிக்கல? அல்லாஹ் இதுல பிரிச்சு வச்சிருக்க. முஸ்லீம் வேற, காஃபிர் வேற. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். எல்லாத்திலையும் வேற. நாங்க உண்டல்ல. எம்மதமும் சம்மதம் பிள்ளை. எம்மதம் சம்மதமாக நாங்க அல்லாஹ்வை நினைச்சு வாழ்றோம், அல்லாஹ்வை இபாதத் செய்து வாழ்றோம். அதனாலதான் சஹாபாக்கள் உறுதியா இருந்திருக்கிறார். பத்ருடைய யுத்தத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை சாட்சாவை கண்டார். சொன்னாங்க, வெட்டுவ முன்னுக்கு வந்தாரு, வெட்டி விட்டார். வந்தாங்க, வெட்டி விட்டார். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தம்பியை கண்டார். அபுல் அசீஸ பிடிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க சஹாபாக்கள். இப்ப தம்பி இல்லை, நீ காஃபிர், நான் முஸ்லிம். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினா, இவங்களை மாதிரி உறுதியான ஈமான் உள்ளவங்க ஆக்கவே. இவங்களை மாதிரி உறுதியான ஈமான், இதுதான் பேர் ஈமான். ஈமானுடைய சூரா தான் இந்த சூரா, சூரத்துல் காஃபிரூன். இது ஓதி ஓதி நாங்க உள்ளத்துல ஈமான வளர்க்கணும். சில உலமாக்கள் சொல்றாங்க, முதலாவது வணங்கப்படுவதிலே வித்தியாசம் இல்லையா? நாங்க இபாதத் செய்யற முறை வேறு. ருக்கு செய்யறோம், சுஜூது செய்யறோம், அதுல திக்ர் செய்யறோம். வணங்கப்படும் முறையும் வேற, வணங்கப்படும் இறைவனும் வேற. நாங்க இபாதத் செய்யறோம் அல்லாஹ்வ, மறைவான் அல்லாஹ்வ. அவங்க இபாதத் செய்யறாங்க முன்னால வச்சு கல்ல. விளங்குத வித்தியாசங்கள். இந்த 4 ஆயத்துடைய வித்தியாசம் சிலர்களுக்கு விளங்காம இருக்கும். இந்த தஃப்சீர் போ இன்ஷா அல்லாஹ் இது விளங்கும். ஓதி பாருங்க. குல்யா அய்யுல் காஃபிரூன் விளங்குதான்னு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுல் காஃபிரூன் லா أعبد ما تعبدون ولا أنتم
اليدين. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. اللهم لدي பேசுகிறார்.